எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ, இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ, ஒளிர் சிந்தும் இரு கண்கள், உயிர் வாங்கும் சிறு இதழ்கள், என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. டாக்டர், ஸ்கேன் ரிசல்ட்ஸ் இன்னைக்கு வந்துரும்னு சொன்னீங்க. என்னாச்சு டாக்டர்? ஸ்கேன் ரிப்போர்ட்ல என்ன வந்திருக்கு? எல்லாம் நார்மல் தானா? இல்ல ப்ராப்ளம் ஏதாச்சும்? மிஸ்டர் ஆதி, ஸ்கேன் ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. நானும் செக் பண்ணிட்டேன். பத்தாததுக்கு உங்க பிரதரும் செக் பண்ணிட்டாரு. நாங்க சிரிச்சிட்டு இருக்கிறதுலே தெரியலையா என்ன ரிசல்ட்னு? என்ன சொல்றீங்க டாக்டர்? அப்போ ஸ்கேன் ரிசல்ட் இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் மிஸ்டர் ஆதி. உங்களுக்கு இனிமே எந்த ப்ராப்ளமும் இல்ல. டாக்டர், பட் அப்புறம் எதுக்காக எனக்கு மைல்டா ஹெடேக் இருக்குன்னு சொன்னனே, அது ஆதி, ஆல்ரெடி நாங்க சொன்னதுதான், ஸ்ட்ரெஸ். பிகாஸ் நீங்க ஒரே இடத்துல இருக்கீங்க. நம்ம அமைதியா கொஞ்ச நேரம் இருந்தாவே நம்ம மைண்ட் சும்மாவே இருக்காது. எதையாச்சும் பத்தி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம். கரெக்டா? ஸோ உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. நீங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் படுத்துட்டு தான் இருப்பீங்க, தூங்குவீங்க. ஸோ அந்த டைம்லாம் மைண்ட் சும்மா இருக்காம என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு நீங்க டீப் திங்கிங்ல தான் இருந்திருப்பீங்க. ஆமா ரைட்? எஸ் டாக்டர். பிகாஸ் அன்னைக்கு நடந்தது எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை டாக்டர். இப்போ நம்ம லைஃப்ல நடந்தது எல்லாமே ஞாபகம் இருக்கப்போ, ஒரு கொஞ்சம் விஷயம் நமக்கு ஞாபகம் இல்லைன்னா என்ன நடந்திருக்கும் என்ன நடந்திருக்கும்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்குல்ல. அதனாலதான் டாக்டர் நான் ட்ரை பண்ணேன், எனக்கு ஏதாச்சும் ஞாபகம் வருமான்னு. பட் எதுவுமே. அதுதான் ஆதி, அதுதான் நீங்க பண்ண தப்பு. நாங்க சொன்ன மாதிரி நீங்க அமைதியா இருந்திருக்கணும். உங்க பிரைன்க்கு நிறைய ஸ்ட்ரெஸ் கொடுக்க கூடாது. ஓவர் திங்கிங் அதிகமாக அதிகமாக உங்களுக்கு அழுத்தம் அதிகமாகும். அதனாலதான் உங்களுக்கு பெயின் இருந்திருக்கு. இதெல்லாம் உங்க வைஃப் கிட்ட நாங்க கிளியரா சொல்லிதான் அனுப்பணும். அவங்க உங்ககிட்ட சொல்லலையா? டாக்டர், நித்யாக்கு நான் இப்படி திங்க் பண்றது எதுவுமே தெரியாது. அவங்க என்கிட்ட சொல்லிக்கிட்டே தான் டாக்டர் இருப்பாங்க, எதையும் திங்க் பண்ணாதீங்கன்னு. ஏன் சும்மா இருக்கப்பெல்லாம் என்கிட்ட பேச்சு கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. இருந்தாலும் நான் தூங்குற டைம்ல ஏதாச்சும் ஒரு டைம் எனக்கு அந்த மாதிரி தாட் வந்துடும் டாக்டர். அதை பத்தி திங்க் பண்றதுனால தான் மேபி. எக்ஸாக்ட்லி மிஸ்டர் ஆதி, அதான் ரீசன். இப்போ நீங்க பெர்ஃபெக்டா இருக்கீங்க. உங்களுக்கு எதுவுமே இல்ல. நீங்க நார்மலான லைஃப லீட் பண்ணலாம் ஆதி. முன்னாடி நார்மல் லைஃப்குள்ள போறதுக்கு சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு. பட் இப்போ எதுவுமே இல்ல ஆதி. யூ ஆர் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். ஸோ கண்டிப்பா இனிமே நீங்க ஸ்கூல் போகலாம். பழையபடி எல்லாமே நீங்க செய்யலாம். எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்ல. டாக்டர், ஆமா ஆதி, யூ ஆர் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். பட் ஒரு சின்ன விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சில பேருக்கு மறந்ததாவே இருக்கும். சில பேருக்கு கொஞ்ச நாள் கழிச்சு அது ஞாபகம் வரும். உங்களுக்கு அது ஞாபகம் வர வரையும் ப்ளீஸ் ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். அதனாலதான் உங்களுக்கு மைல்ட் பெயின் இருக்க மாதிரி இருக்கு. இதுக்கப்புறம் ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இத பத்தி நீங்க திங்க் பண்ண மாட்டீங்க. ஆமா ரைட்? எஸ் டாக்டர். அண்ணா, ஆதி, அவ்வளவுதான்டா. என் தம்பி திரும்பி பழையபடி வந்துட்டான்ல. அண்ணா, அப்போ நாளையில இருந்து நான் ஸ்கூலுக்கு போலாமா? டேய், அதுக்குள்ளயா? கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணிடாப்பா. அப்பா, அண்ணா ரெஸ்ட் எடுத்தது போதும், என்னால முடியலண்ணா. ஓகேடா, நாளையில இருந்து ஸ்கூலுக்கு போ. பட் ரொம்ப நேரம் சிஸ்டம் பார்க்காத, ரொம்ப நேரம் நின்னுட்டே இருக்காத. கொஞ்ச நாள் ஆகட்டும், அது வரையும். ஓகே? ஆ, ஓகேண்ணா. உங்க ஒய்ஃப கூட்டிட்டு வரலையா? அவங்க தான் ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. எப்ப வந்தாலும் எப்போ கியூர் ஆகும் டாக்டர்னு கேட்டுட்டே இருப்பாங்க. அவங்கள கூட்டிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைச்சேன். இல்ல டாக்டர், எனக்கு இந்த மாதிரி பெயின் இருக்கிறத நான் அவங்க கிட்ட சொல்லவே இல்ல. ஆல்ரெடி சின்னதா ஏதா ஆனா கூட ரொம்ப பயப்படுறாங்க டாக்டர். அதனால சொல்லாம இருந்தேன். இன்னைக்கு வேற ஸ்கேன் ரிசல்ட்னு சொன்னீங்களா? அதான் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா பாத்துக்கலாம்னு நினைச்சேன். அவகிட்ட சொன்னேன்னா பயந்துடுவா டாக்டர். தட்ஸ் வை. ஓகே ஓகே. பட் ஏதாச்சும் பெயின் இருந்தா இமீடியட்டா ரீச் அவுட் பண்ணுங்க. நீங்களா இதனாலதான் பெயின் இருக்கும்னு நினைச்சுக்காதீங்க. ஓகேவா? யா, ஷூர் டாக்டர். நான் சொல்ல வேண்டியது இல்ல. பிகாஸ் உங்க வீட்லயே உங்க அண்ணாவே டாக்டர் தான். அதனால அவரே பாத்துப்பாரு. இருந்தாலும் ஒரு டாக்டரா என்னோட கடமை. அதனால சொல்றேன். ஓகே டாக்டர். கவின், இப்ப எதுக்கு ஐஸ்கிரீம் ஷாப்க்குலாம் கூட்டிட்டு வந்திருக்கீங்க? வீட்டுக்கு தானே போலான்னு சொன்னேன். போலாமா? நாம தான் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பிட்டோம்ல. சில்லுன்னு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அப்புறமா வீட்டுக்கு போலாம். ஓகேவா? சரி சொல்லு, என்ன ஃபிளேவர் சாப்பிடுற? எனக்கு ஃபலோடா. சப்பா, அதுல என்னதான் இருக்கோ தெரியலடி. எப்ப பார்த்தாலும் அதே ஆர்டர் பண்றேன். தெரியல, எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். ஓகே ஓகே. நீங்க? எனக்கு சாக்லேட் தான்ப்பா.
அப்போ நீங்க மட்டும் எப்பயுமே அதை தான் ஆர்டர் பண்றீங்க, நான் என்ன சொல்றேனா? சரிம்மா, தெரியாம சொல்லிட்டேன், போதுமா? அப்படி வாங்க வலிக்க. வைஷு, உண்மையாவே நீ அம்மா கிட்ட கேட்டுட்டு தானே? அவங்க ஓகே சொல்லிடுவாங்களா? அத அக்காவும் அம்மா கிட்ட பேசிப்பாங்க போல. அதனால அம்மா நீ போயிட்டு வா நான் சொல்றேன்னு சொன்னாங்க. இப்ப என்னன்னா ஃபோன் பண்ணி நீ ஸ்ட்ரைட்டா அக்கா வீட்டுக்கே கவின் கூட போயிடு, நான் காலையில அங்க வந்துடுறேன்னு சொல்றாங்க. ஆமா, அப்புறம் நாளைக்கு காலையில ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதான். ஆமா ஆமா. நாளைக்கு லீவ்லாம் போடலல்ல? லீவ் எதுக்கு போடணும்? காலையில ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே ஆபீஸ் கிளம்ப வேண்டியதுதான். ஒரு 2 hours மட்டும் பெர்மிஷன் சொல்லியிருக்கேன். ஆனா கவின், இந்த மாசம் எவ்வளவு தெரியுமா லீவ் போட்டுட்டேன். அந்த டிஎல் வேற ஒவ்வொரு டைமும் லீவ் கேக்குறப்ப முறைக்கிறாரு. என்ன பண்றதுனே தெரியல. ஆனா எப்படியோ ப்ராஜெக்ட நல்லபடியா முடிச்சனால எந்த பிரச்சனையும் இல்ல. ஏய், அது திலீப் தானே, அவன்லாம் எதுவும் சொல்ல மாட்டான். உங்களுக்கு அவர் ஃப்ரெண்டா இருக்கலாம், பட் என்ன பொறுத்தவரையும் அவர் எனக்கு டிஎல் தானே. சோ அவருக்கு கொஞ்சம் பயப்பட வேண்டியதா தானே இருக்கு. அவன் ஆபீஸ்ல மட்டும்தான் ஸ்ட்ரிக்டா இருக்க மாதிரி நடிக்கிறான், வெளியெல்லாம் அந்த மாதிரி கிடையாது தெரியுமா? நீயும் பார்க்க தானே போற, டெல்லிக்கு அவனும் கூட வர போறான்ல, அப்ப தெரிஞ்சுப்ப அவன் எப்படின்னு. ஒரு டைம் அவரை வருண்னு கூப்பிடுறீங்க, ஒரு டைம் திலீப்னு கூப்பிடுறீங்க, 2 பேரும் அவருக்கு. உனக்கு அந்த ஸ்டோரி தெரியாதுல்ல? ஆக்சுவலா அவன் சர்டிபிகேட்ல திலீப்னு இருக்கும், பட் அவங்க வீட்ல எல்லாரும் கூப்பிடுறது அவனை வருண்னு கூப்பிடுவாங்க. சின்ன வயசுல இருந்து என்னோட ஃப்ரெண்டுங்கிறனால ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ்ல எல்லாரும் வருண்னு கூப்பிடுவோம். அதான் கேக்குறேன் கவின், 2 பேர் எதுக்கு? அது ஒன்றும் இல்லை வைஷு, அவனுக்கு கூட பிறந்த ஒரு அண்ணா, ஆக்சுவலாக அவங்க ட்வின் பிரதர்ஸ், ஓகேவா? ஸோ அவங்க ஒரு ப்ராப்ளமால இறந்துட்டாரு. அப்போ இருந்து இவனை பார்க்குறப்பெல்லாம் அவங்க அப்பா அம்மா இவனை மிஸ் பண்ணக்கூடாதுன்றனால அவங்க பேர் வருண், இவன் பேர் திலீப். அதனால 2 பேர் வச்சுமே அவனை கூப்பிடுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே பழகி 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 வருண் வருண்ணே கூப்பிடுற மாதிரி ஆயிடுச்சு. ஓ அப்படியா, சரி சரி. சரி, என்ன பிளான் பண்ணிட்டியா? நான் மேனேஜர் கிட்ட கேட்கட்டுமா? ஒன் டே எக்ஸ்ட்ரா அங்க இருந்த எல்லாரும் ஜாலியா சுத்தி பார்த்துட்டு வரலாமா? கவின், கேக்குறதுக்கு நல்லாதான் இருக்கு. ஆனா பர்மிஷன். ஏய், அதெல்லாம் கேட்டுக்கலாம். டெல்லிக்கு விட்டாங்கன்னா ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்லி ஒன் டே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்ல. நான் கூட இருக்கனால கண்டிப்பா அம்மா எதுக்கும் பயப்பட மாட்டாங்க, தைரியமா அனுப்பி விடுவாங்க. நீ ஓகே சொன்னீன்னா எனக்கு போதும். என்ன, ஓகேவா? ம் பார்க்கலாம். இப்பவே கேட்டிங்கன்னா எப்படி சொல்றது கவின்? பார்க்கலாம், நான் யோசிச்சு சொல்றேன். சரிங்க மேடம். கண் பார்த்த கதைக்க முடியாமல் நானும் தவிக்கின்ற ஒரு பெண்ணும் நீதான். கண் கொட்ட முடியாமல் பார்க்கும் செலுக்காத ஒரு பெண்ணும் கவின், பப்ளிக் பிளேஸ், கையை விடுங்க. அதனால என்ன, இங்க கொஞ்சம் சுத்தி முத்தி பாரு. மேக்சிமம் இந்த கடைக்கு வரவங்க எல்லாம் லவ்வர்ஸா தான் இருப்பாங்க. நானாச்சும் உன் கையை தாண்டி பிடிச்சிருக்கேன். சுத்தி பாரு, ஐஸ்கிரீமை கூட மாத்தி மாத்தி ஊட்டி விடுறாங்க. நீயும் தான் இருக்கியே. இப்ப என்ன, உங்களுக்கு ஐஸ்கிரீம் ஊட்டி விடணுமா? அப்படியே ஊட்டி விட்டுட்டாலும் உன்னை பத்தி எனக்கு தெரியாது. சாப்பிடுறீ, சாப்பிடு. அப்போ ஓகே. லவ்வர் ஆசையா கையை பிடிச்சிருக்கானே, கொஞ்சம் ரொமான்டிக்கா ஃபீல் பண்ணுவோம். அதெல்லாம் கிடையாது. என்னதான் சொல்றதோ வைஷு, உன்னை ரொம்ப கஷ்டம்டி. நானும் கஷ்டப்பட்டு உன்னை ஒரு ரொமான்டிக் மூடு கொண்டு வரணும்னு ட்ரை பண்றேன். என்னால முடியலப்பா. 2 வார்த்தை அவன்கிட்ட சந்தோஷமா ஜாலியா சிரிச்சு அப்படியே ரொமான்டிக்கா பேசலான்னு தோணுதா? அது மட்டும் தோணவே தோணாதே. என்ன இப்ப எதுக்கு சிரிக்கிற? உண்மைதானே சொல்றேன். கவின், எனக்கு அதெல்லாம் வராதுங்க. திடீர்னு எனக்கு இப்படிலாம் இருக்கணும்னா எப்படி முடியும்? அதுக்காக ஃபீலே இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். நீங்க என் கையை பிடிக்கிறப்போ ஒரு ஃபீல் இருக்கும், அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனா இப்படிலாம் தான் ரியாக்ட் பண்ணணும், அப்படிதான் இருக்கணும்னா அதெல்லாம் தெரியாது. எப்ப தெரிஞ்சுப்பேன்? என்னது? ஆமா, நான் ரொம்ப ஆசைகளோட கனவுகளோட இருக்கனா. ஒரு பொண்ணை லவ் பண்ணணும், இப்படிலாம் பண்ணணும், இங்கெல்லாம் போகணும், அந்த மாதிரிலாம் ஒரு ஃபீல் எனக்கு இருந்திருக்கு. ஸோ உனக்கும் அப்படிலாம் இருக்கும்ல, அதான் கேட்குறேன். எப்போ அந்த மாதிரி ஃபீல்லாம் வரும்? கவின், நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகட்டும். அதுக்கப்புறம் நீங்க எப்படிலாம் ஆசைப்படுறீங்களோ அப்படிலாம் நடந்துக்கலாம். எனக்கு அப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போ இப்ப என்னடி சொல்ல வரேன்? உன்கிட்ட ஜாலியா உட்காந்து பேசணும், எங்கேயாச்சும் ஊர் சுத்தணும், அப்படின்னா கல்யாணம் ஆகணும். அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் நடக்கும் எல்லாம். எக்ஸாக்ட்லி. கிழிஞ்சது. ஓ, நான் முடிவு பண்ணிட்டேன்.
முடிவு பண்ணிட்டீங்களா? என்ன முடிவு பண்ணிட்டீங்க? உன்ன இதுக்கப்புறம் இப்படிலாம் சும்மாவே விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நான் அமைதியா போறனால தானே என் இஷ்டத்துக்கு என்னால் இருக்க முடியல. டெல்லிக்கு எப்படியும் போறோம்ல, கண்டிப்பா ஒரு நாள் எக்ஸ்ட்ரா அங்க இருந்துட்டு தான் வரோம். ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு தான் வரோம். இங்க பாருடி, லவ்வரா போறது வேற. உனக்கு மேரேஜ்க்கு அப்புறம் போகணும்னா அங்க போய் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இப்ப கண்டிப்பா ஊர் சுத்திட்டு தான் வரோம். முடியாது முடியாது, என்னால முடியாது. இனி உன்கிட்ட பெர்மிஷன் கேட்கறதா ஐடியாவே இல்ல. மேனேஜர் கிட்ட நான் பேசிக்கிறேன். நான் பேசினா அவர் ஓகே கண்டிப்பா சொல்லிடுவாரு. சோ உங்க வீட்லயும் நானே பெர்மிஷன் வாங்கிக்கிறேன். நீ அமைதியா மட்டும் இருந்தா போதும். கவின், சும்மா இருடி. என்னை பார்த்தா உனக்கு கொஞ்சம் கூட பாவமாவே தெரியலல. இதுக்கப்புறம் உன்னை இப்படி சும்மா விடுற மாதிரி ஐடியாவே இல்ல. ஊருக்கு போயிட்டு வந்து முதல்ல வீட்ல சொல்லி கல்யாணம் பண்ணி உன்னை வச்சுக்கிறேன். நான் முடிவு பண்ணிட்டேன். போதும் ஷாக் ஆனதெல்லாம். கவின் ஃபிக்ஸ் பண்ணிட்டான். அதுதான் ஃபைனல். சீக்கிரம் சீக்கிரம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம். சாப்பிட்டு சாப்பிட்டு. என்னம்மா இவ்வளவு நேரம் ஷாக்கா இருந்த, இப்ப என்னன்னா சிரிக்கிற? ஒன்றும் இல்லை கவின், சும்மா எனக்கும் ஓகே தான். அடி கள்ளி, அப்போ உனக்கும் ஆசை இருக்கு, ஆனா கேட்ட உடனே ஒத்துக்க மாட்ட. ஆமா, எனக்கும் உங்க கூட தனியா எங்கேயாச்சும் போகணும் வரணும் ஆசைலாம் இருக்கு. பட் கொஞ்சம் பயமாவும் இருக்கு. நான் இருக்கேன்ல, அப்புறம் என்ன உனக்கு பயம்? ஒன்னும் இல்ல, எதுவா இருந்தாலும் நாம பாத்துக்கலாம். ம் ஆறவே இல்லை உறக்கம், அதற்கும் இல்லை இரக்கம். இமைகள் ஒன்றாக எப்போதும் சேராமல். வாவ், இந்த ட்ரெஸ்ஸு செம்மையா இருக்கே. இது ஆர்டர் போட்டால் சூப்பராக இருக்கும். ஆனால் நம்ம அக்கௌண்ட்டில் தான் அமௌண்ட்டே இல்லையே. இந்த வினோ எல்லா அமௌண்ட்டையும் அவனோட அக்கௌண்ட்டுக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டான். ₹1 கூட இல்லை. இப்போ என்ன பண்ணுறது? எப்படியாச்சும் இந்த ட்ரெஸ்ஸை வாங்கணும். செம்மையாக இருக்கே. ஒன்று பண்ணலாம், அம்மா கிட்ட சொல்லி மாமா கிட்ட கேட்டு வாங்கி தர சொல்லலாம். கரெக்டு, அம்மா மாமா கிட்ட காசு கேட்டால் கண்டிப்பாக அவர் தருவார். முன்னாடிலாம் தண்டுத்தனே இருந்தார், கண்டிப்பாக தருவார். இந்த ட்ரெஸ்ஸை ஆர்டர் போடுறோம். என்ன, ஜஸ்ட் 10,000 தானே, கொடுக்க மாட்டாரா என்ன? என்னமோ எனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புவேன், இன்னும் 2 டேஸ்ல கைக்கு கிடைச்சிரும்லாம் சொன்னான். எனக்கு தெரியும் வினோ, அவ்வளோ சீக்கிரம் என்ன உன்னால மறக்க முடியாது. என்ன நீ அவ்வளோ லவ் பண்றேன்னு எனக்கு தெரியும். எனக்காவது நீ டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புறதாவது கொஞ்ச நாள் மிஞ்சி மிஞ்சி போனா என் மேல கோவமா இருப்ப. அதுக்கப்புறம் நீயே என்ன தேடி வரியா இல்லையான்னு பாரு. என்ன மாதிரி ஒரு அழகியெல்லாம் உன்னால விட்டு கொடுக்க முடியுமா? அதனாலதான் வினோ தைரியமா இருக்கேன். எப்ப சொன்ன டைவர்ஸ் நோட்டீஸ் வரும்னு? கிட்டத்தட்ட 4-5 டேஸ் ஆயிடுச்சு, இன்னும் டைவர்ஸ் நோட்டீஸ் வந்த பாடல்ல. எனக்கு ஹாப்பி தான்ப்பா. ஷாலினி, என்னம்மா என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மாமா ஆன்லைன்ல ஒரு ட்ரெஸ் பார்த்தம்மா, செம்மையா இருக்கு. 10,000 தாம்மா, சூப்பரா இருக்கு. ஓ அப்படியா, பரவாயில்லையே. உனக்கு பிடிச்சிருக்குன்னா வாங்கிக்கோ. வாங்கிக்கோனா காசு வேணும்லம்மா. நீங்க தான் மாமா கிட்ட கேட்டு எப்படியாச்சும் காசு வாங்கி கொடுக்கணும். என்ன ஷாலினி சொல்ற? மாமா கிட்ட நான் எப்படி காசு கேட்க முடியும்? அதான் உன் புருஷன் லட்சமா உன் அக்கௌண்ட்ல போட்டு வச்சிருப்பானே, அதுல இருந்து எடுத்துக்கோ. மா நீங்க வேற, என் அக்கௌண்ட்ல ₹1 கூட இல்லைம்மா. வினோ என் அக்கௌண்ட்ல இருந்தது எல்லாத்தையும் அவன் அக்கௌண்ட்டுக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டான். யாராலையும் மாற்றிக்கவும் முடியாது, எடுக்கவும் முடியாது. அவனோட அக்கௌண்ட்ல ஜாயின் அக்கௌண்ட்டாக இருந்துச்சு, அதையும் ரிலீஸ் பண்ணி விட்டுருக்கான். என் மேலே இருக்க கோபத்தில் என்னென்ன பண்ணியிருக்கான் பாருங்கம்மா. இப்போ என்கிட்ட காசே இல்லை. நீங்கள் மாமா கிட்ட கேட்டு வாங்கி கொடுங்கம்மா. இந்த ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்கு, நான் இதை வாங்கிக்கிறேன். ஏய், என்ன ஷாலினி சொல்லிட்டு இருக்க? காசெல்லாம் இல்லையா? அப்போ உண்மையாவே மாப்பிள்ள உன்னை வெறுத்துட்டாராடி? மா என்னம்மா நீ வளரிட்டு இருக்க? அப்படி வெறுக்கிறவனா இருந்தா அவன் சொன்ன மாதிரி நேரம் டைவர்ஸ் நோட்டீஸ் வீட்டுக்கு வந்திருக்கணும். அதான் எதுவும் வரலையே, சும்மா பூச்சாண்டி காட்டுறாமா. அவனை பத்தி எனக்கு தெரியாதா? அவன் என்ன மட்டும் தாம்மா விரும்புவான், வேற யாரையும் அவனால நினைச்சு கூட பார்க்க முடியாது. என்னை விட்டுட்டுலாம் அவனால இருக்க முடியாதுமா. சும்மா பயம் காட்டி பாக்குறான். அவன் பயப்படுத்தினா நான் பயந்துருவேனா? என்ன யாரு? ஷாலினிமா. என்னை பத்தி அவனுக்கும் தெரியும். சோ அவனை கொஞ்சம் விட்டு தாமா பிடிக்கணும். அதனாலதான் எதுவும் கேட்காம அமைதியா இருக்கேன். இல்ல, இருந்தாலும் ஏதோ தப்பா இருக்குடி. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, சும்மா இருங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ மாமா கிட்ட கேட்டு காசு மட்டும் வாங்கி கொடுங்க. சரி சரி, நான் அண்ணா கிட்ட கேக்குறேன். அனிதா, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா.
அப்புறம் வைஷு டெல்லி போடுறத பத்தி கேட்டீங்கல்ல மா, அவ போயிட்டு வரட்டும்மா. கிளைண்ட்டை நேர்ல மீட் பண்றதெல்லாம் எவ்வளோ பெரிய சான்ஸ் தெரியுமாம்மா. அதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது. அவளோட கெரியருக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுவும் காலேஜ் முடிச்ச இதை வச்சு அவளுக்கு காம்படிஷன்ல செலக்ட் ஆயிருக்கா. இதெல்லாம் பெரிய சான்ஸ்மா. இதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது. அவ போயிட்டு வரட்டும். நீங்க ஏன் பயப்படுறீங்க? கவின் தான் கூட போறாருல்ல, அவரு நல்லா பொறுப்பா பார்த்துப்பாரு. அவர் இருக்கப்ப நீங்க பயப்படவே தேவையில்ல. அது மட்டும் இல்ல, கூட தீபா போறா, அவங்க டிஎல் போறாங்க, தனியா ஒன்றும் போலையேம்மா. கவின் இருக்காருல்ல, அப்புறம் எதுக்கு பயப்படுறீங்க? கவின் தம்பி இருக்கிறனால தாண்டா கொஞ்சம் தைரியமா இருக்கு. இருந்தாலும் இது வரையும் அவளை எங்கேயும் அவ்வளோ தூரத்துக்கெல்லாம் அனுப்புனது இல்லைல்ல, அதான் கொஞ்சம் பதட்டமா இருந்துச்சு. இவ்வளோ தூரம் சொல்றல்லம்மா. சரி, அவ போயிட்டு வரட்டும். அம்மானா அம்மாதான். ஆட்டி பாவி, இங்கதான் இருக்கியா? ரூம் ஃபுல்லா தேடிட்டு வரேன். ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்லணும்னா தேடணுன்னே கிடைக்கிறாளா? எங்கேயாச்சும் இருக்க வேண்டியது. போதும் போதும், ஐஸ் வச்சதெல்லாம். அக்காவும் தங்கச்சியும் நல்லா ஐஸ் வைக்க கத்துட்டு இருக்கீங்க மா. சரி சரி விடு. நீ சொன்னங்கிறதுக்காக தான் வைஷுவை அங்கதான் வர சொல்லியிருக்கேன். அங்கதான் வருவா. அவளுக்கு ட்ரெஸ் நாளைக்கு காலையில நான் வரப்ப கொண்டு வரேன், நீ பாத்துக்கோ. வைஷுவை நான் பாத்துக்க மாட்டேனா? அவளை பத்தி நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? நான் தானே ஃபோன் பண்ணி வர சொன்னேன். வரட்டும். அது ஏன் தெரியுமா? இன்னைக்கு நைட்டு தரமான ஒரு சம்பவம் இருக்குமா. அது வைஷுவும் இருந்தா நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு, அதனாலதான். என்னடி சொல்ற? புரியல. உனக்கு தெரியாதுல்ல, இன்னைக்கு நைட்டு நாங்க யாரும் சமைக்க போறது இல்லம்மா. இந்த வீட்டோட பசங்க தான் சமைக்க போறாங்க, தெரியுமா? ஆட்டி பாவி, உண்மையாவே நாங்க தான் சமைக்கணுமா? எல்லாரும் நேத்து விளையாட்டுக்கு சொல்றாங்கன்னு யோசிச்சா இப்ப என்ன சீரியஸா? அதுவும் அத்தை கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அனிதா, என்ன சொல்றீங்க? மாப்பிள்ளைங்களாமா? ஆமாமா, ஆமா, உங்க மாப்பிள்ளைங்க தான் சமைக்க போறாங்க. என்னென்ன கூத்து நடக்க போதோ எனக்கு தெரியல. அதான் ஒரே ஆர்வமா இருந்துச்சா, சரி வைஷுவும் இருந்தா நல்லா இருக்கும்னு வீட்ல எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதான் அவளை ஃபோன் பண்ணி வர சொல்லி அக்காவும் கையலும் தான் சொன்னாங்க. அதான் வர சொன்னேன். என்னடா சொல்ற? அத்தைங்கெல்லாம் எதுவும் சொல்லலையா? மா, அத்தைங்கெல்லாம் கண்டிப்பா எதுவும் சொல்ல மாட்டாங்கம்மா. எப்பயுமே அத்தைங்க மருமக சைடு தான், அதனால அவங்க கிட்ட இன்னும் சொல்லல. இருந்தாலும் நாங்க சொல்லிக்கிறோம். அவங்க எப்பவும் எங்க பக்கம் தான் இருப்பாங்க. அட பாவீங்களா, எல்லாரும் சேர்ந்து என் மாப்பிள்ளைங்கள வச்சு செய்றீங்க போலயே. பாவம்மா. மா, சும்மா இருங்கம்மா. சும்மா ஒரு ஃபன்னுக்கு தானே. அவங்க அப்படி என்னதான் பண்றாங்கன்னு பாக்கலாமே, அதான் சும்மா ஒரு ட்ரை. மத்தபடி வேற எல்லாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் சரிதான்டா. ஆனா பாத்துக்கோங்க, விளையாட்டா செய்யறேன்னு சொல்லி ஏதாச்சும் பிரச்சனை ஆயிட போகுது. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுமா. அடியே உன்னா இரு. அனிதா, என்னாச்சு? எதுக்குமா கத்துன? என்னம்மா? அனிதா, என்னாச்சுன்னு கேக்குறேன்ல, பதில் சொல்லு. எதுக்கு இப்ப கத்துன? அது அது ஒன்னும் இல்லம்மா. ஒன்னும் இல்லையா? கத்திட்டு ஒன்னும் இல்லைன்னு சொன்னா? என்ன அனிதா அப்படியே பார்த்துட்டு இருந்தா எப்படி? அதான் என் அத்தை வேற பாவம், பொண்ணுக்கு என்னமோ ஏதோன்னு பயந்துட்டு இருக்காங்க பாரு. சொல்லு, உங்க மாப்பிள்ள தாமா சும்மா இல்லாம இடுப்பு புடிச்சு கிள்ளிட்டாரு அப்படின்னு சொல்லு. சும்மா இருங்க அனிதா. அம்மா, ஒன்னும் இல்ல. இங்க எறும்புமா, எறும்பு சும்மா இல்லாம கடிச்சிருச்சு, அதாம்மா, வேற ஒன்னும் இல்ல. என்னது? நான் எறும்பா? ஷோ, கொஞ்ச நேரம் சும்மா தான் இருங்களேன். அப்படியா? சரிம்மா, சரி சரி. சரிம்மா, நான் அப்புறமா பேசட்டுமா? சரிடா அனிதா, போமா. இங்க என்னங்க? இது என்ன? டேய், என்னடா நடக்குது? இந்த கார்த்தி இவன் பார்க்கவே அசிங்கமா இருக்கு. எங்க நின்று ரொமான்ஸ் பண்றானுங்க? இவெல்லாம் சந்தோஷமாவே இருக்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா இவன் சந்தோஷமா இருக்கானே, இதெல்லாம் பார்க்கவே எனக்கு பிடிக்கல. ச்சீ, அதுவும் அவ கூட. அவளெல்லாம் எப்படி முடியுது? இவன் கூடலாம் எப்படி? இவங்களுக்குலாம் வெக்கம் மானோன்னு இருந்தா தானே. கொஞ்சம் கூட அதெல்லாம் இல்லவே இல்லை போல. நீங்க 2 பேரும் சந்தோஷமாவே இருக்க கூடாதுன்னு நினைச்சேன்டா. ஆனா என் கண்ணு முன்னாடியே சந்தோஷமாவா இருக்கீங்க? உங்களை பாத்துக்கிறேன்டா, என்ன பண்றேன்னு பாருங்க. ஆமா, இவ்வளவு நேரம் அத்தை கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்த? ஏண்டி, எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு காமெடியா தெரியுதா? அனிதா, நேத்து ஏதோ சும்மா விளையாட்டுக்கு சொல்றீங்கன்னு பார்த்தா சீரியஸா எங்களை சமைக்க வைக்கணும்னு பேசிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் முடியவே முடியாது. அதெல்லாம் உங்க தங்கச்சி கிட்ட பேசிக்கோங்க. நாங்களும் எதுவும் பிளான் பண்ணல. எல்லா பிளானும் உங்க தங்கச்சிங்கள் தான். நேற்று முன்னிரவில் திலவு மடியில் காற்று நுழைவதேனோ, உயிர் கலந்து கலைத்திருந்தேன். என்ன சார்,
இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து வந்ததுல இருந்து ரொம்ப ஓவர் ரொமான்டிக்கா நடந்துகிட்டு இருக்கீங்க. என்ன விஷயம்? இன்னைக்கு நான் ஆபீஸ்க்கு வராம அப்படி என்ன நடந்துச்சு? அனிதா, இன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுமா? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அவ்வளவு சந்தோஷமான விஷயம் சொன்னா நீயும் ரொம்ப சந்தோஷப்படுவ. அப்படி என்ன ஆச்சு? சொல்லுங்க. செல்லக்குட்டி, ரொம்ப நாளா நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம்ல, அந்த ப்ராஜெக்ட் நமக்கு கிடைச்சிருச்சு செல்லக்குட்டி. எது சொல்றீங்க? அந்த யூகே? ஆமா, அதுதான் கிடைச்சிருச்சு. ஓகே, எனக்கு புரியுது. உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். அதுக்காக இப்படியா? எல்லாம் அப்படிதான். எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? கிட்டத்தட்ட 2 இயர்ஸா ட்ரை பண்ண ப்ராஜெக்ட் இப்பதான் நமக்கு கிடைச்சிருக்கு அனிதா. எவ்வளவு ஹாப்பியா இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளைண்ட் மீட்டிங் முடிச்ச உடனே சூர்யாக்கு கால் பண்ணி சொன்னேன். அவனுக்கும் ரொம்ப ஹாப்பி. ஆனா இப்ப போலான்னு நினைச்சேன். பட் ரூம்ல இருக்கானா, எப்படி போய் டிஸ்டர்ப் பண்றது? ஆனா என் பொண்டாட்டி கிட்ட நேர்ல தான் சொல்லணும்னு நினைச்சேன். பாத்தியா? ஐயோ, என்னால தாங்கவே முடியல. அவ்வளவு ஹாப்பியா இருக்கேன். அவ்வளோ சந்தோஷம். உங்க மூஞ்ச பார்த்தாலே எனக்கு தெரியுது நீங்க எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்கன்னு. என்னது, புது ப்ராஜெக்டா? என்ன சொல்லிட்டு இருக்கான்? ஒண்ணுமே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சேன். பார்த்தா இவங்களுக்கு என்ன சொல்றாங்க? அதுவும் அவளை கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறான் பாரு. எனக்கு இன்னும் அப்படியே கோவமா வருது. எப்படி இவளால முடியுது? டேய், என் கண்ணு முன்னாடியாவாட அப்படி சந்தோஷமா இருக்கீங்க. நீங்க சந்தோஷமா இருக்க இருக்க எனக்கு அப்படியே எரிச்சலா இருக்குடா. பாருடா, உங்களால என்ன பண்றேன்னு பாருங்க. ஆ, சீ, என்னடா பண்றீங்க? ஐயோ, என்ன மாமா நீங்க? முதல்ல வாங்க, உள்ள போலாம். யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? யாரு என்ன பார்த்தா எனக்கு என்ன? இங்க பாரு, நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? அத என் பொண்டாட்டி கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு தோணுச்சு, பண்ணேன். இதுல என்ன தப்பு இருக்கு? என் பொண்டாட்டி கிட்ட தானே பண்றேன். சோ யார் என்ன நினைச்சாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. புரியுதா? சரி, போதும். வாங்க, போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு வேலை இருக்கு, ஞாபகம் இருக்கா? எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டீங்க. சோ வேலைய ஸ்டார்ட் பண்ணணும்ல? என்ன வேலை? என்ன பாஸ், அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? சமையல் சமையல். அனிதா, என்னடி இதெல்லாம்? இங்க பாரு, அந்த பைத்தியக்காரன் தான் என்னமோ சும்மா விளையாட்டுக்கு பண்ணானா, அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிட்டு இப்படிலாம் பண்றது தப்பு. சாரிடா செல்லக்குட்டி, இந்த டெசிஷன் என்னதில்ல, உங்க தங்கச்சிது. நீங்க என்ன செஞ்சாலும் தப்பிக்க முடியாது பாஸ். இருங்கடி, நான் போய் எங்க அம்மா கிட்டே சொல்றேன் பாருங்க. ஓ, அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போறீங்களா? சரி சரி, போங்க போங்க, போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. எங்களை வச்சு செய்றீங்களா? இரு, எங்க அம்மா சொன்னா எல்லாம் கேட்டுதானே ஆகணும். 1000 தான் இருந்தாலும் அவங்க உங்களுக்கு மாமியார், எங்களுக்கு அம்மா. அதனால அம்மா எப்பவும் பசங்க பக்கம் தான் நிப்பாங்க. வேணா பாத்துக்கிட்டே இரு, நான் போய் சொல்றேன். உடனே உங்க எல்லாரையும் கூப்பிட்டு அதெல்லாம் ஒண்ணு வேண்டான்னு சொல்றாங்களா இல்லையான்னு பாரு. ஓ, அவ்வளவு நம்பிக்கை? எங்க அத்தை எங்க பக்கம் தான் நிப்பாங்க, பார்க்கலாமா? அதெல்லாம் இல்லடி, அவங்க எங்களோட அம்மா, எங்க பக்கம் தான் நிப்பாங்க. சரி, அதுவும் பார்க்கலாம். பாருங்க, வாங்க வாங்க, உங்க எல்லாருக்கும் இருக்கு இன்னைக்கு. மாமியார் இதுவரையும் மாமியாரா நீங்க யாரும் பார்த்தது இல்லைல்ல, இன்னைக்கு தெரியும் மாமியார்னா யாருன்னு. வாங்க வாங்க. ஆ, ஆமா ஆமா, வா, இன்னைக்கு இருக்கு, வா. ஹாய், வணக்கம் உறவுகளே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம உறவுகள் யாருக்காச்சும் பிறந்த நாளாக இருந்தால் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நம்ம உறவுகள் யாராச்சும் இன்னைக்கு திருமண நாள் கொண்டாடுறவங்களா இருந்தால் அவங்களுக்கும் இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்பவும் லைஃப் லாங் சந்தோஷமாக இருக்கணுங்க. இப்போ நம்மளோட வீடியோ பற்றி பேசலாம். ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு எல்லாருமே வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் நேற்று நம்ம வந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தோம். ஆக்சுவலாக வந்து ஆதி வந்து ஹாஸ்பிட்டல் போகிறாரு. அவருக்கு ஸ்கேன் ரிசல்ட் வரப்போகுது. ஸோ ஸ்கேனோட அதோட ரிசல்ட்ஸ் அந்த டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நேற்று நான் கொஷின் கேட்டிருந்தேன். அதுக்கும் சில பேர் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. சில பேர் வந்து எதுவும் இருக்காதுன்னு சொல்லியிருக்கீங்க. சில பேர் எதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி உங்களோட சஜஷனும் சொல்லியிருந்தீங்க. அது எல்லாமே நான் படித்து பார்த்தேன். ஸோ இன்னைக்கு வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆக்சுவலாக ரிசல்ட் என்னன்னு. ஆமாம், ஆதிக்கு எதுவுமே இல்லை. அவர் ஜஸ்ட் வந்து
அவர் அந்த ஸ்ட்ரெஸ்னால மட்டும் தான் அவருக்கு அந்த ஹெடேக் இருக்க மாரி இருந்திருக்கும். ஸோ இதுக்கப்புறம் அவர் வந்து நார்மல் லைஃப் லீட் பண்ணலான்னு டாக்டர் சொல்லிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் அவங்க வந்து நார்மலா இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் சில பேர் கரெக்ட்டா சொல்லியிருக்கீங்க இல்லைங்களா? அவங்க நேம்ஸ் எல்லாம், அவங்க ஐடிஸ் எல்லாம் நான் இப்ப சொல்லிடுறேன். அது யாருன்னா, ஐடிஸ் மட்டும் நான் சொல்றேன் சிஸ்டர். ஜங்க்குக், கோவிந்தராஜ், சங்கரி மணி, தாமரை பிரியா, திருமுருகன், அஸ்லாம் நஸ்ரீன், சுதன் எஸ், எஃப்எஃப் கிங் கே, சரண்யா கோபி, ஹேமமாலினி ஆர், சமு 6842 அப்படிங்கிற ஐடி, கிரேசி பாண்டா, சரண்யா டி, சரவணன் பிரியா, கல்யாணி ஸ்ரீநிதி, மரியா ஷீலா. ஆக்சுவலா இதில வந்து நான் எப்படி எடுத்திருக்கேன்னா, ஆன்சர் சொன்னவங்கள மட்டும் எடுக்கல. எப்படின்னா, சஜஷனும் சொல்லியிருப்பீங்கல்ல, அவங்களுக்கு எதுவும் நடந்திருக்க கூடாது அப்படின்னு, கூடாது சிஸ்டர் அப்படின்னு கேட்பீங்கல்ல, அந்த மாரி இருக்கவங்க ஐடியும் நான் எடுத்திருந்தேன். ஸோ இவங்க எல்லாமே கரெக்ட்டா சொல்லியிருக்கீங்க. தேங்க் யூ ஸோ மச். அப்புறம் இன்னைக்கு வந்து வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னைக்கும் எனக்கு கொஸ்டின் கேட்க எதுவுமே இல்லைங்க. ஆக்சுவலா வந்து இன்னைக்கு நான் ஒரு ஸ்மூத்தான இதா தான் கொண்டு போயிருப்பேன். இன்னைக்கு நெறைய சீன்ஸ் ஐ மீன் எப்படி காமிச்சிருப்பேன்னா, கவின், வைஷு சீன்ஸும், கார்த்திக், அனிதா சீன்ஸும் தான் காட்டியிருப்பேன். இன்னுமே அந்த ஷாலினி வந்து திருந்தாத மாரி தான் காட்டியிருப்பேன். ஸோ இதுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் சீன்ஸ் இருக்கு. ஸோ அந்த சீன்ஸ் எல்லாம் நான் இதுக்கப்புறம் வைக்கிறேன். ஸோ எல்லாருமே இன்னைக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு எந்த கொஸ்டின்ஸுமே எனக்கு இல்ல. ஸோ அதனால நம்ம இதோட முடிச்சுக்கலாம். உங்க எல்லாருக்குமே இன்னைக்கு வீடியோ புடிச்சிருக்குன்னா, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு ஹைப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா, ஹைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க எல்லாரையுமே நாளைக்கு வீடியோல நான் பார்க்க வரேன். ஆக்சுவலா நான் சொன்ன மாரி நாளைக்கு வந்து நானு அந்த குக்கிங் இதுதான் எடுக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ என்னால முடிஞ்ச வரையும் நான் காமெடியாவே கொண்டு போக ட்ரை பண்றேன். ஸோ எல்லாருமே நாளைக்கு மறக்காம பார்க்க வந்துருங்க. சரிங்களா? உங்க எல்லாரையுமே நாளைக்கு மீட் பண்றேன். பாய்.